எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நண்டு எப்படி ஆயிடுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான நண்டாக நீங்கள் இப்போ வயல்லேருந்து பிடிச்சோன்னா ஓகே. அப்படி இல்லை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கணும். இல்லைனா அது வந்து ஸ்மெல் அடிக்கும். அதே சமயத்தில் நண்டை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கறி மாதிரி ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி வச்சு சமைச்சிங்கன்னா அதில் வந்து ஸ்மெல் வந்துடும். நீங்கள் வாங்கின உடனே ஆஞ்சு சமைச்சா மட்டும்தான் அதோட டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நண்டு வந்து ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லிட்டு கடையில் வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா, ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இல்லாதது, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஆயாமல் வந்து குழம்பு வைக்கிறது. ஒரு சிலருக்கு வந்து ஆயவே தெரியாது நண்டு. அவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். எப்படி நண்டு ஆயிடுறதுன்னு காமிச்சிருக்கோம். நண்டு வந்து ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஈஸி ஆயிடுறது. அந்த 2 கொடுக்கு இருக்குல்ல, அந்த பெரிய கொடுக்கு, அது 2யும் வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து இது பண்ணி போட்டுக்கோங்க. அதேமாதிரி அந்த குட்டியாக அந்த கால் இருக்குல்ல, அதெல்லாம் பிச்சு நீங்கள் தூக்கி போட்டுருங்க. அது வந்து தேவைப்படாது. அதனால் வந்து அதில் வந்து எந்த ஒரு சத்துமே இருக்காது. அதனால் அந்த குட்டியாக அந்த 4 காலுங்க பின்னாடி இருக்குல்ல, அந்த காலெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஓடு இருக்குல்ல, பாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க. அந்த ஓடு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஓடை ஓப்பன் பண்ணோடனே அதில் அழுக்கெல்லாம் வந்துடும். அது ஒரு அதை தூக்கி போட்டுருங்க. அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அது அப்படியே இருக்கட்டும். அதுதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். சில இதில் வந்து மஞ்சள் கலரில் எல்லோ கலரில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க. அது நல்லது தான். அது வந்து அழுக்கோ இல்லை வந்து அது இதோ கிடையாது. அது நல்லது தான். இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஒன்று காட்டுறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு அழுக்கு மாதிரி இருக்கும். இன்னொரு ஓடு பின்னாடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு மாதிரி இருக்கும். அதை தாங்க நீங்கள் எடுக்கணும். இந்த இதை எடுக்கக்கூடாது. பின்னாடி எடுக்கிறாங்க பாருங்களேன், அந்த தான் நீங்கள் எடுக்கணும். அதேமாதிரி முன்னாடி அந்த 2 சின்னோண்டு அந்த கண்ணோ இல்லை அது என்னன்னு தெரியல, குட்டியோண்டாக இருக்கும். அதை வந்து 2 சைடும் இருக்கிறத வந்து பிச்சு போட்டுடணும். அவ்வளோதாங்க நண்டு ஆயிடுது. பார்த்தீங்களா நண்பர்களே, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் வந்து வீட்டிலே வந்து ஒரு சில பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது என்னென்னா, நான் வந்து குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் இந்த மாதிரி மசாலாலாம் சூப்பராக அரைப்பேன். அது அப்புறம் ட்ரெஸ்ஸு, தென் வந்து ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி இருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.